ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து Buy to 11 monthsல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். ஐசியூவில் அரசு மருத்துவர் அலட்சியமாக தூங்கியதால் சிகிச்சைக்கு வந்தவர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் பகுதியைச் சேர்ந்தவர் சுனில்குமார். இவர் கடந்த ஜூலை 27ஆம் தேதி இரவு தனது இருசக்கர வாகனத்தில் சிசவோலி பகுதியில் சென்று கொண்டிருந்தார். அப்போது அடையாளம் தெரியாத வாகனம் ஒன்று மோதியதில் சுனிலுக்கு கால் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து சுனிலின் உறவினர்கள் அவரை மீட்டு மீரட் நகரில் உள்ள முக்கிய அரசு மருத்துவமனையான லாலா லஜ்பத் ராய் மெமோரியல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். சுனிலுக்கு பலத்த காயம் ஏற்பட்டதால் மருத்துவமனையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அவசர சிகிச்சை பிரிவில் பணியில் இருந்த இளநிலை மருத்துவர் புபேஷ்குமார் ராய் அலட்சியமாக தூங்கிக் கொண்டிருந்தார். ஏசி முன் நாற்காலியில் அமர்ந்து கொண்டு காலை தூக்கி எதிரே இருந்த மேஜையின் மீது வைத்துக்கொண்டு சாவகாசமாக அசந்து தூங்கியுள்ளார். அதிக அளவில் இரத்தம் வெளியேறியதால் பதறிப்போன சுனிலின் உறவினர்கள் தூங்கிக் கொண்டிருந்த மருத்துவர் புபேஷ்குமாரிடம் சிகிச்சை அளிக்குமாறு கெஞ்சியுள்ளனர். ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாத மருத்துவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்துள்ளார். இதன் காரணமாக அதீத இரத்தப்போக்கால் காயமடைந்த சுனில் அவரது உறவினர்கள் கண்முன்னே அவசர சிகிச்சை பிரிவில் துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். மருத்துவரின் அலட்சியத்தால் சுனில் உயிரிழந்ததாக அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த விவகாரம் வெளியே தெரிந்து பேசுபொருளான நிலையில் மருத்துவமனை நிர்வாகம் மருத்துவர் பூபேஷ்குமாரை பணியிடை நீக்கம் செய்து அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் இது தொடர்பாக 3 கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் உரிய விசாரணை நடைபெறும் என்றும் மருத்துவமனை முதல்வர் RC குப்தா தெரிவித்துள்ளார். இதனிடையே சுனிலின் குடும்பத்தினர் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தியுள்ளனர். இதே மருத்துவமனையில் கடந்த 2023ஆம் ஆண்டு காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு சிகிச்சைக்காக வந்த சிறுவனுக்கு அலட்சியமாக மருத்துவம் பார்த்தது குறித்து அவரது உறவினர் கேள்வி எழுப்பியிருந்தார். ஆனால் அப்போது பணியில் இருந்த மருத்துவர்கள் ஒன்று சேர்ந்து சிறுவனின் உறவினரை கடுமையாக தாக்கியதை தொடர்ந்து 3 பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இந்த சம்பவம் ஏற்படுத்திய அதிர்வலைகள் நீங்குவதற்குள் தற்போது மீண்டும் அதே மருத்துவமனையில் ஒரு மருத்துவரின் அலட்சியத்தால் உயிர் பறிபோயிருப்பது அந்த பகுதி மக்களிடையே பெரும் பீதியை அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.